வெல்கம் டு பத்தலை. சென்னைக்கு மேயர் பிரபலம், யூடியூபுக்கு நாங்கள் தான் பிரபலம். நாங்களும் பிரபலமாயிட்டோம். என்னம்மா சோகமாக இருக்க? அட போயா, வீட்டில் ஒரே ஏழ்றையா. அதான் வீட்டில் அப்பப்போ படத்துக்கு எதுக்காக கூப்பிட்டு போயேன். அந்த படத்துக்கு கூப்பிட்டு போனதுனால தான் பிரச்சனையே. என்னையா சொல்கிற? ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆண் பாவம் பொல்லாததுன்னு. ஆமாம், அந்த படத்துக்கு தான் கூப்பிட்டு போனேன். சரி, அப்போ அதை பற்றி அவங்க நம்மளை செஞ்சுட்டாங்க. அப்படி அப்போ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரோஸ் பண்ணுறோம். அவனுக்குலாம் நம்ம வாயா நானும் பண்ணியா. சரி, இன்னைக்கு டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதது. ஆமாம், படத்து ஸ்டார்டிங்கில் வந்து திருவிளையாடல் சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சக்தியே பெருசு, சிவமே பெரிது அப்படின்னாங்க. அப்போயே சுதாரிச்சு வெளியே வந்திருக்கணும். வெளியே வராமல் தைரியமாக உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா எங்கேயோ போய் எந்தெந்த இதுக்கெல்லாம் புருஷ முன்னாடிக்குள்ளே சண்டை வரும்னு அவங்க காமிக்கிறாங்க. டெய்லி நான் இதை பார்க்குறது தான். இருந்தாலும் அவங்க திரும்ப ஒரு ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி சொல்ல முடியாது. படத்தில் வந்து நல்ல நல்ல கருத்துக்களும் இருக்குது மிஸ்டர் சுபாஷ். என்ன கருத்து? என்னன்னா, அது அவர் வந்து அதே தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ரெண்டு பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னோடனே ஏதோ சண்டை வராதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, மேரேஜ்னாலே சண்டை அப்படின்றது தான் படம். சரிங்களா? அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஃபஸ்ட்டே போகும். என்னென்னா, அவர் ஆரம்பிக்கும் போதே அந்த பொண்ணு வந்து கீழே உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் சேரை விட்டு கீழே வந்து உட்காந்துருவாரு. எவ்வளோ பெரிய சீன் பார்த்தீங்களா படத்தில்? இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாத சீனுங்க. பொண்ணு பார்க்க போயிருக்க இடத்துல பொண்ணு கீழே உட்காந்துச்சுன்னு சொல்லி மாப்பிள்ளையும் கீழே உட்கார்றது. அதுவும் அப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து மேலவான்னு கூப்பிட்டு வந்து வரமாட்டாரு. பொண்ணுக்காக எவ்வளோ தியாகம். இதுதான் கருத்து. மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு இடம் கொடுத்துட்டாப்புல. அந்த பொண்ணு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, நானும் சிகரெட் அடிப்பேன், நானும் தண்ணி அடிப்பேன், நானும் எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், இது வந்து என்னுடைய சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு படத்தில் சொல்கிறானுங்க பாருங்க. படம் ஃபுல்லாக இட்ஸ் மை சாய்ஸ் தான். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி நிறையா சீன் இருக்கும். ஒரு சீனில் கூட ஹீரோயின் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க. அது ஏன் அந்த டைரக்டர் அவ்வளோ பர்டிகுலராக பண்ணியிருக்கான்னு தெரியல. நீ வீட்டில் அப்படி தானே பண்ணுற? அது சரி, அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதே காமிச்சா நம்ம போய் பார்க்க முடியாது இல்லை மேன். படமாக எடுத்திருக்கானுங்க, அப்படிதான் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் ஒரு வக்கீல் இருக்காரு தெரியுமா? ஆமாம், விக்னேஷ். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காரு. நான் கூட கடைசியில் பெரிய ட்விஸ்ட் வச்சு பயங்கரமாக இது பண்ணுவாருன்னு பார்த்தா கடைசி அவருக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கு. டைவர்ஸ் ஆனதுனால அவர் டைவர்ஸ் கேஸை உடனே எடுத்து நடத்தினேன் என்னமோ சொல்கிறாருங்க. சொல்லி கடைசி அவங்களும் சேர்றாங்க, இவங்களும் சேர்றாங்க, அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க. தபார்னு முடிக்கக்கூடாது சுபாஷ். படத்தில் வந்து வக்கீலுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பையன் வந்துருப்பாப்புல. அவர் வந்து சும்மா ஒரு சிங்கிள் மேன் தான். அவர் ஜாலியாக படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல. அவரும் இல்லைன்னா அந்த படத்தில் ரொம்ப போர் அடிச்சிருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. நான் பர்சனலாக அவர் இருக்கிறப்பையும் போர் அடித்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். கரெக்டு தான். மற்றபடி பாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாட்டு வரணுன்றதுலாம் சரியாக தெரியல. ஏதோ பாட்டே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இவங்க சண்டை போட்டது தான் எங்கெங்க பாட்டெலாம் ஞாபகம் இருக்க போகுது. ஏன்னா பையன் வந்து பொண்ணு நான் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டதும், பொண்ணு வந்து நான் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டது தான் இந்த படத்தோட மைய கருத்து. ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ வந்துடுது. அந்த ஈகோ கிளாஸ் தான் படமே. படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எதாவது பண்ணி படத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டுற விதத்துலேயே படம் தெரிஞ்சுது, நல்லாவே பழிச்சுங்க. கடைசியில் சேருவாங்கங்கிறது படிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி கடைசி சேர்ந்து படத்தை சுபமாக முடிச்சுட்டாங்க. கடைசியில் வக்கீல்லாம் சேர்த்து வைக்கல. வக்கீலை சேர்க்கல. வக்கீலை வந்து அவங்க வக்கீலோட ஒய்ஃப் வந்து ரொம்ப டெரரான பீஸு. அவங்க வந்து சரி போனா போ, என் பொண்ணுகிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சென்டிமெண்ட் சீன்லாம் நம்மளால் மிங்கிளாக முடியல. அது கனெக்ஷனே இல்லாத மாதிரி தனியாக அது ஒன்று போய்கிட்டு இருக்கு ஒரு ட்ராக்கு. ஹீரோவோட தரப்பில் வந்துட்டு அவரும் வந்து சேர்த்து வைக்கல. அவர் என்னன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்க. அந்த வேலைக்காரமாக அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லுவாங்க. அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம விஜய் டிவி புகழ் தீபா அவங்க தான் வேலைக்காரமாக நடிச்சிருக்காங்க. இங்கே இவங்க பேசுவாங்க, அங்கே ஒரு ஃபெமினிஸ்ட் பேசுவாங்க. ரெண்டு பேருமே பேசி அப்படியே படத்தை முடிச்சிடுவாங்க. ஒரு மாதிரி தலைலாம் சுத்தம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். இல்லை தப்பிக்கணும் அப்படின்னா போகாமல் இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் படம் ஆண் பாவம் பொல்லாதது. இது வரைக்கும் யாருமே நம்மகிட்ட சொல்லாததா? டெய்லி இதை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்க. நான் ஒரு எண்டு பஞ்சு போடவா? போடு. சரக்குக்கு ஃபேமஸ் கோவா. வீடியோ முடிச்சு நாங்கள் போவோம்.